ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கிளாஸ் 6 அண்ட் சாப்டர் 3. ஓகே, ஸோ சாப்டர் 3 என்ன லெசன்னா நாதான் தோஸ்த், அதாவது இன்னசென்ட் फ्रेंड. ओके, केशव के घर कॉर्निस के ऊपर एक चिड़िया ने अंडे दिए थे. ஸோ என்னன்னா அவங்க வீட்டு விண்டோக்கு மேலே அந்த விண்டோ ஷீல்டு இருக்கும்ல, அதில் வந்து ஒரு குருவி வந்து நெஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அதில் வந்து எக்ஸ் வச்சுருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. केशव और उसकी बहन श्यामा दोनों बड़े ध्यान से चिड़िया को वहाँ आते जाते देखा करते. டெய்லி வந்து அந்த கேஷவும் அவன் தங்கச்சி ஷியாமாவும் 2 பேரும் வந்து அந்த குருவியெல்லாம் வந்துட்டு போகிறது பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. सवेरे दोनों आंखें मलते कॉर्निस के सामने पहुंच जाते और चिड़ा और चिड़िया दोनों को वहाँ बैठा पाते. ஸோ காலங்காத்தால இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏந்திரிச்சிட்டு அப்படியே கண்ணை கசிக்கிட்டே வந்து அந்த நெஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க. அங்கே எப்போதுமே வந்து அந்த மேல் ஸ்பேரும் ஃபீமேல் ஸ்பேரும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிடானா மேல் ஸ்பேரும், चिड़ियाना फीमेल स्पैरो. ओके, उनको देखने में दोनों बच्चों को ना मालूम क्या मज़ा मिलता. दूध और जलेबी की सूद भी ना रहती थी. ஸோ என்னென்னா அந்த 2 பசங்களுக்குமே வந்து அந்த குருவியை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து மில்க்கும் சரி, ஜலேபி இட்ஸ் அ டைப் ஆஃப் டெசர்ட்டில் அதுவும் வந்து அது முன்னாடி வச்சா கூட அதை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த பசங்க வந்து எப்போதுமே அந்த ஸ்பேரோட நெஸ்ட்டே பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. दोनों के दिल में तरह तरह के सवाल उठते. अंडे कितने बड़े होंगे, किस रंग के होंगे, कितने होंगे, ये क्या खाते होंगे, उनमें से बच्चे किस तरह निकल आएंगे, बच्चों के पास कैसे निकलेंगे, घोंसला कैसा है. लेकिन इन बातों का जवाब देने वाला कोई नहीं. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே அந்த 2 பசங்களுக்குமே வந்து அந்த நெஸ்ட்டை பார்க்கும்போது நிறைய விதமான கேள்விகள் அவங்க மனசில் தோணும். ஓகே, நிறைய கொஷின்ஸ் அவங்களே கேட்டுப்பாங்க. இந்த நெஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் எத்தனை எக்ஸ் இருக்கும், அந்த எக்கெல்லாம் வந்து எந்த கலரில் இருக்கும், எப்படி வந்து அந்த சிக்ஸ் சொல்கிறோம்ல அந்த குருவி குஞ்செல்லாம் எப்படி வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பசங்க வந்து எப்போதுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ना अम्मा को घर में काम धंधे से फुर्सत थी, ना बाबूजी को पढ़ने लिखने से. दोनों बच्चे आपस ही में सवाल जवाब करके अपने दिल को तसल्ली दे लिया करते थे. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா வந்து எப்போதுமே பிஸியாக இருப்பாங்க, அவங்க அப்பாவும் வந்து அவங்க ஆஃபீஸ் வேலையில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தரை வந்து கொஷின்ஸ் கேட்டு அவங்களே ஆன்சர் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தசல்லின்னா ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, சரி நம்ம கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தசல்லின்னு சொல்கிறோம். श्यामा कहती, क्यों भाई, बच्चे निकल कर फुर्र से उड़ जाएंगे. ஸோ இந்த குட்டி தங்கச்சி என்ன கேட்குறான்னா அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா இந்த குட்டி குஞ்சுங்க வந்து வெளியில் வந்தோடனே அது அப்படியே பறந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தங்கச்சி கேட்குறா. केशव विद्वानों जैसे गर्व से कहता, नहीं रे पगली, पहले पर निकलेंगे, बगैर पैरों के बेचारे कैसे उड़ेंगे. ஸோ இங்கே பர்னா என்னன்னா விங்ஸ். ஓகே, ஸோ கேஷவுக்கு வந்து அவர் தங்கச்சி வந்து கொஷின் கேட்குறதுல பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஓகே, பெரிய கர்வமாக இருக்கும். அவள் என்ன சொல்கிறான்னா அவள் தங்கச்சிக்கிட்ட, இது கூட உனக்கு தெரியாதா லூஸு, முதல்ல அந்த குட்டி குஞ்சுக்கு ரெக்கை வரும், அந்த ரெக்கை இல்லாமல் அது எப்படி பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேஷவ் வந்து தங்கச்சி ஷியாமா கிட்ட சொல்கிறான். ஷியாமா, बच्चों को क्या खिलाएगी बेचारी. ஸோ அந்த குட்டி தங்கச்சி வந்து இன்னசென்ட்டாக அவங்க அண்ணா கிட்டே கேட்குறா, அந்த குட்டி குழந்தைங்கள அந்த ஸ்பேரோ வந்து என்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. केशव इस पेचीदा सवाल का जवाब
कुछ ना दे सकता था. ஆனால் என்னன்னா இந்த கேள்வியில் ஷியாமா கேட்குறால இந்த குட்டி பசங்களுக்கு வந்து அந்த ஸ்பேரோ என்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேஷவ் என்ன கேஷவ் கிட்ட எந்த பதிலும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேஷவே குட்டி பையன் தான். ஸோ அவனுக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் தெரியல. इस तरह 3-4 दिन गुजर गए. दोनों बच्चों की जिज्ञासा दिन दिन बढ़ती जाती. ஸோ இதே மாதிரி 5-6 நாள் போயிருச்சு. அண்ட் டெய்லி வந்து அந்த பசங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்கும். லைக் என்னென்னா அது என்ன சாப்பிடும், எப்படி வந்து குருவி அதோட முட்டையை பாதுகாச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிக்யாசானா ஒரு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தை தான் வந்து ஜிக்யாசா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 பேருமே பயங்கர எந்துவாக இருப்பாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. अंडों को देखने के लिए वे अधीर हो उठते. सो अधीर ना, they were always like very much willing, okay, very much willing to see the eggs. okay, so उन्होंने अनुमान लगाया कि अब ज़रूर बच्चे निकल आए होंगे. बच्चों के चारे का सवाल अब उनके सामने आ खड़ा हुआ. चिड़िया बेचारी इतना दाना कहाँ पाएगी कि सारे बच्चों का पेट भरे. गरीब बच्चे भूख के मारे चू चू करके मर जाएंगे. ஸோ இப்போ என்னென்னா அந்த பசங்களுக்கு அந்த குருவியை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ 4 நாள் கழித்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்நேரம் வந்து முட்டை பொரிஞ்சிருக்கும், குஞ்செல்லாம் வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த குஞ்சுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு அந்த கிரெயின்ஸ் வந்து எவ்வளோ கிரெயின்ஸ் வந்து அந்த மம்மி சிடியா அதாவது மம்மி ஸ்பேரை வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த அவ்வளோ கிரெயின்ஸ் வந்து எப்படி அந்த மம்மி ஸ்பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க வந்து அந்த குருவிக்காக வந்து கவலைப்படுறாங்க. ஓகே, இஸ் முசீபத் கா அந்தாஸா கர்கே दोनों घबरा उठे. ஸோ என்னன்னா இவங்களுக்கு நிறைய கவலை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். கேஷவுக்கும் ஷியாமாக்கும் அந்த குருவி அதோட குஞ்சுங்களை எப்படி பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். दोनों ने फैसला किया कि कॉर्निस पर थोड़ा सा दाना रख दिया जाए. ஸோ இப்போ இந்த பசங்க வந்து ரொம்ப இன்னோசென்ட்டில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சோண்டு வீட்டோ இல்லை வந்து கிரெயின்ஸ் இருக்குல்ல, அந்த கிரெயின்ஸ் எடுத்து அந்த கார்னிஸ் மேலே வச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த விண்டோ ஷீல்டு மேலே வச்சிடுறாங்க. श्यामा खुश होकर बोली, तब तो चिड़िया को चारे के लिए कहीं उड़कर ना जाना पड़ेगा. ஸோ ஷியாமா இப்போ என்ன சொல்கிறா, சரி நம்ம இப்போ கிரெயின்ஸை வந்து வச்சிட்டோம். ஸோ இனிமே அந்த சிடியா வந்து எங்கேயும் பறந்து போய் கிரெயின்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. கேஷவ் நஹி தப் கியூ ஜாயகி. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறா, ஆமாம் இனிமேல் அவள் எங்கேயும் போக மாட்டா. ஷியாமா என்ன சொல்கிறா, क्यों भैया बच्चों को धूप ना लगती होगी. ஸோ இப்போ குட்டி பொண்ணு என்ன கேட்குறான்னா, இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குது, அந்த குட்டி குஞ்சுங்களுக்கும் வெயில் அடிக்கும்ல. இப்போ 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த குஞ்சு வந்து இந்நேரம் பொறிஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இது எல்லாமே கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஷியாமா என்ன சொல்கிறா, அந்த குட்டி குஞ்சுங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் வெயில் நல்லா அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. केशव का ध्यान इस तकलीफ़ की तरह ना गया था. बोला, ज़रूर तकलीफ़ हो रही होगी, बेचारा प्यास के मारे तड़पते होंगे, ऊपर छाया भी तो कोई नहीं. ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, கேஷவ் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இப்படி கூட இருக்கலாம், அந்த குட்டி குஞ்சுங்களுக்கு நிறையா வந்து ஒரு சோதனையாக இருக்கலாம், நிறையா வெயில் படுறதுனால. மேலே கார்னிஸ்க்கு மேலே வந்து எந்த ஷீல்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த வெப்பத்துலேயே வந்து அந்த ஹீட்லேயே வந்து இந்த குட்டி பசங்க வந்து இல்லை குட்டி பசங்கன்னா குட்டி குஞ்சுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷவ் ஷியாமா கிட்ட சொல்கிறான். आखिर यही फैसला हुआ कि घोंसले के ऊपर कपड़े की छत बना देनी चाहिए. पानी की प्याली और थोड़े से चावल रख देने का प्रस्ताव भी स्वीकृत हो गया. ஸோ இப்போ இந்த சின்ன பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த குருவி குஞ்சுங்களும் எந்த வித கஷ்டமும் படக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து நம்ம கேன் பாஸ்கெட் இருக்குல்ல, அந்த கேன் பாஸ்கெட் வச்சு நம்ம அதுக்கு மேலே வந்து அந்த நெஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு ஷேடு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் சைடில் வந்து பியாலின்னா ஒரு பவுல், ஓகே, பவுல் ஆஃப் வாட்டர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து அந்த குருவி எங்கேயும் வெளியில் போகாமல் தண்ணியும் சரி கிரெயின்ஸும் சரி அண்ட் ஷெல்டர் 3மே அந்த குருவிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸ்வீக்ருத்னா டு அக்செப்ட். ஓகே,
प्रस्तावना द सल्यूशन. ओके, दोनों बच्चे बड़े चाव से काम करने लगे. ஸோ ரெண்டு பேருமே விறுவிறுப்பாக வந்து எல்லா வேலைங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷெல்டர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஷியாமா माँ की आंख बचाकर मटके से चावल निकाल लाई. ஸோ இப்போ ஷியாமா என்ன பண்ணா, அம்மாவுக்கு தெரியாமல் பாட்டில் இருக்கிற ரைஸை அந்த குருவிக்காக எடுத்துகிட்டு வரா. केशव ने पत्थर की प्याली का तेल चुपके से ज़मीन पर गिरा दिया और उसे खूब साफ करके उसमें पानी भर लाया. ஸோ என்னன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு பவுலில் ஆயில் வச்சுருந்தாங்க. அந்த ஆயில் எல்லாமே வந்து கீழே கொட்டிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதில் வந்து க்ளீன் வாட்டரை எடுத்துகிட்டு வரான். அப் சாந்தி கேலியே கப்படா கஹாசே ஆயேகா. ஸோ சாந்தின்னா என்னன்னா அந்த மேலே இருக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி. ஓகே, ஸோ அதுக்காக வந்து எங்கேருந்து நம்ம வந்து கிளாத் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி அந்த கேஷவ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். फिर ऊपर बगैर छड़िए के कपड़ा ठहरेगा कैसे और छड़ियाँ खड़ी होंगी कैसे. ஸோ என்ன நினைக்கிறான்னா, இப்போ ஃபஸ்ட் நமக்கு கிளாத் வேணும், ஒரு ஷீல்டு பண்ணுறதுக்கு கிளாத் வேணும், அந்த கிளாத் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வேணும். ஸோ இது எல்லாமே எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷவ் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். केशव बड़ी देर तक इसी उधेड़बुन में रहा. ஸோ உதேட்புன்னா என்னன்னா த கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ கேஷவ் வந்து இந்த கன்ஃபியூஷனை ரொம்ப நேரமாக நினச்சிக்கிட்டே இருந்தான். आखिरकार उसने यह मुश्किल भी हल कर दी. ஸோ அட் லாஸ்ட் ही गॉट द सल्यूशन फॉर दिस. ओके, ஸோ என்ன சொல்யூஷனை பார்ப்போம். श्यामा से बोला, जाकर कूड़ा फेंकने वाली टोकरी उठा लाओ, अम्मा जी को मत दिखाना. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம அம்மா வந்து த்ராஷ் எல்லாம் வந்து தூக்கி போடுவாங்கல்ல, அந்த பாஸ்கெட்டை நீ எடுத்துகிட்டு வந்துரு, அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஷியாமா वह तो बीच से फटी हुई थी. ஸோ ஷியாமா என்ன சொல்கிறான்னா, இல்லை அது நடுவில் வந்து ஓட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதனால என்ன ஆகும், ஓட்டையாக இருக்கிறதுனால அந்த சன்ரைஸ் வந்து அது வழியாக உள்ள அந்த நெஸ்ட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு ஷியாமா சொல்கிறா. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறான்னா, केशव ने झुंझलाकर कहा, तू टोकरी तो ला, मैं उसका सुरखा बंद करने की कोई हिकमत निकालूंगा. ஸோ இந்த கேஷவ் என்ன சொல்கிறேன்னா, நீ முதல்ல அதை எடுத்துகிட்டு வா, நான் எப்படியாவது அந்த ஹோல் சுறாக்குனா அந்த ஹோலை வந்து எப்படியாவது வந்து அதை மூடிடுறேன், कोई हिकमत निकालूंगा ना, आई विल हैव सम प्लान टू क्लोज दैट होल इन द बास्केट सो दैट देयर विल बी नो सनशाइन कमिंग टू द नेस्ट. ओके, तो श्यामा दौड़कर टोकरी उठा लाई. केशव ने उसके सुराख में थोड़ा सा कागज़ ठूंस दिया और तब टोकरी को एक ढानी से टिकाकर बोला, देखो ऐसे ही घोंसले पर उसकी आड़ कर दूंगा, तब कैसे धूप जाएगी. श्यामा ने दिल में सोचा, भैया कितने चालाक हैं. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, ஷியாமா ஓடி போய் அந்த ஹோல் இருக்கிற பாஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டா. ஹோல் இருக்கிற பாஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க அண்ணா கிட்டே கொடுக்குற. அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நம்ம பேப்பர் வச்சு அடைச்சிக்கலாம், ஸோ தட் மேலேருந்து சன்ஷைன் கீழே உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷியாமா வந்து என்ன நினைக்கிறான்னா, ஓகே நம்மளோட அண்ணா வந்து ரொம்பவே கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு. गर्मी के दिन थे, बाबूजी दफ्तार गए हुए थे. ஸோ இட் வாஸ் அ சம்மர் டே அண்ட் द डैड हैज़ गॉन टू द ऑफिस அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா दोनों बच्चों को कमरे में सुलाकर खुद सो गई. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. लेकिन बच्चे की आंखों में आज नींद कहाँ. अम्मा जी को बहलाने के लिए दोनों दम रोके आँख बंद किए मौके का इंतज़ार कर रहे थे. ஸோ அம்மா என்ன நினச்சாங்க, சரி ரெண்டு பசங்களும் தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டு பசங்களுக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய வேலை இருந்துச்சு. என்ன வேலை இருந்துச்சு, அந்த நெஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஷெல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அம்மாவுக்கு முன்னாடி தூங்குற மாதிரி நடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. जो ही मालूम हुआ कि अम्मा जी अच्छी तरह से सो गई, दोनों चुपके से उठे और बहुत धीरे से दरवाजे की सिटकनी खोलकर निकल आए. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து நல்லா டீப்பாக தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ரெண்டு பேருமே அந்த சிட்கனின்னு அந்த லாக்கை திறந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. अंडों की हिफाजत की तैयारियां होने लगी. ஸோ अंडों की हिफाजतனா ஃபார் த ப்ரொடெக்ஷன். ஓகே, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. केशव कमरे से एक स्टूल उठा लाया, लेकिन जब उससे काम ना चला तो
नहाने की चौकी लाकर स्टूल के नीचे रख दिया और डरते डरते स्टूल पर चढ़ गया. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பசங்க வந்து அந்த நெஸ்ட்டுக்கு ரீச் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூலை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டூலில் நின்னதுக்கப்புறமும் கேஷவுக்கு அந்த நெஸ்ட் வந்து எட்டலை. ஸோ என்ன பண்ணால் பாத்ரூமில் இருக்க அந்த நம்ம நாற்காலி சொல்லுவோம்ல அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டூலுக்கு கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே நின்றுக்கிட்டான். ओके பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டான். ஷியாமா दोनों हाथों से स्टूल पकड़े हुए थी. ஸோ ஷியாமா என்னன்னா அவங்க அண்ணா விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த பிக்சரில் பார்க்குறோம்ல. ஸோ இந்த பிக்சரில் என்ன பண்ணுறா, ஷியாமா வந்து ஒரு நாற்காலி மேலே ஒரு குட்டி அந்த பலகை மேலே அந்த நாற்காலியை வச்சுட்டு அந்த பையன் வந்து மேலே இருக்கிற எக்கை பார்க்க ட்ரை பண்ணுறான். ஸோ இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. स्टूल चारों टांगों बराबर ना होने के कारण जिस तरफ ज़्यादा दबाव पता था ज़रा सा हिल जाता था. ஸோ என்னன்னா அவன் நிற்கும்போது இங்கே அந்த அதிகமான ப்ரெஸ் ஆகிற இடத்துல அந்த ஸ்டூல் வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. उस वक्त केशव को कितनी तकलीफ़ उठानी पड़ती थी यह उसी का दिल जानता था. ஸோ அந்த பையன் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற ஸ்டூலில் நிற்கிறதுனால அவன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. दोनों हाथों में कॉर्निस पकड़ लेता और श्यामा को दबी आवाज़ में डांटता, अच्छी तरह पकड़ वरना उतर कर बहुत मारूंगा. ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா நல்லா கார்னிஸை கையால் பிடிச்சிக்கிட்டு அந்த விண்டோ ஷீல்டில் கையால் பிடிச்சிக்கிட்டு அவன் தங்கச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். என்னன்னா நீ வந்து கரெக்டாக வந்து ஸ்டூலை பிடிக்க மாட்டேங்கிற, ஒழுங்காக ஸ்டூலை பிடி இல்லைன்னா வந்தால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷியாமா கிட்ட केशव சொல்கிறான். मगर बेचारी श्यामा का दिल तो ऊपर कॉर्निस पर था. बट श्यामा அதெல்லாம் காதில் வாங்கிக்காம शी वॉज ऑलवेज थिंकिंग अबाउट द नेस्ट அப்படின்னு சொல்கிறாங்க. बार बार उसका ध्यान उधर चला जाता और हाथ ढीला पड़ जाता. ஸோ என்னென்னா எப்போவுமே அதை ஷியாமா வந்து அந்த நெஸ்ட்டை பற்றியே யோசனை பண்ணுறதுனால அவங்க அண்ணா நிற்கிற ஸ்டூலை வந்து கரெக்டாக பிடிக்க மறந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஷியாமா ஒரு குட்டி பொண்ணு. ஓகே. सो केशव ने ज्यों ही कॉर्निस पर हाथ रखा दोनों चिड़िया उड़ गई. ஸோ என்னென்னா கார்னிஸில் அந்த பையன் கையை வச்ச உடனே அங்கே இருக்கிற ஸ்பேரோ வந்து அங்கேருந்து பறந்துருச்சு. केशव ने देखा कॉर्निस पर थोड़े तिनके बिछे हुए हैं और उन पर 3 अंडे पड़े हैं. ஸோ அவன் கார்னிஸில் என்ன பார்த்தா அங்கே வந்து தின்கேனா குட்டி குட்டி ட்விக்ஸ். ஓகே, ட்விக்ஸ்னால் குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்குல்ல, branches of trees. ஓகே, ஸோ அந்த ட்விக்ஸ் இருக்குது அண்ட் அது மேலே 3 முட்டை இருக்குதுன்னு பார்த்தான். जैसे घोंसले उसने पेड़ों पर देखे थे वैसे कोई घोंसला नहीं है. श्यामा ने नीचे से पूछा के बच्चे हैं भैया. ஸோ இதெல்லாம் வந்து கேஷவ் வந்து மேலே போனால் நெஸ்ட்டை பார்க்கல. ஆனால் நெஸ்ட் மாதிரி ஒரு குட்டியாக வந்து ஒரு செட்டப் வந்து அங்கே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா எல்லா ட்விக்ஸும் அங்கே இங்கேன்னு வந்து செதறி கிடந்தது. அதில் 3 முட்டை இருந்துச்சுன்னு கேஷவ் பார்க்குறா. ஸோ ஷியாமா என்னன்னு கேட்குறா அவங்க அண்ணா கிட்ட, என்னன்னா அங்கே எத்தனை குஞ்சுங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். केशव 3 अंडे हैं अभी बच्चे नहीं निकले. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறா, 3 முட்டை தான் இருக்குது, இன்னும் வந்து அந்த குட்டி குருவி வெளில வரல அப்படின்னு சொல்லி கேஷவ் சொல்கிறான். ஷியாமா ज़रा हमें दिखा तो भैया कितने बड़े हैं. ஸோ ஷியாமா என்ன சொல்கிறா, அந்த முட்டை எடுத்து எனக்கு காமி, அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. केशव दिखा दूँगा पहले ज़रा चिथड़े ले आ नीचे बिछा दूँ बेचारा अंडे तिनकों पर पड़ा है. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறான்னா ஷியாமா கிட்ட, ஷியாமா போயிட்டு வந்து ஒரு குட்டியான ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வா, ஏன்னா அந்த எல்லா 3 முட்டையும் வந்து கீழே தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து சேஃபாக அந்த பிளாங்கெட் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஷியாமா दौड़कर अपनी पुरानी धोती फाड़कर एक टुकड़ा लाई. ஸோ ஷியாமா வந்து ஓடி போயிட்டு ஒரு ஓல்டு क्लॉथல இருந்து ஒரு குட்டியான क्लॉथ எடுத்துகிட்டு வரா. केशव ने चुपकर कपड़ा ले लिया. उसे कई तरह करके उसने एक गद्दी बनाई और उसे तिनके पर बिछाकर 3 अंडे धीरे से उस पर रख दिए. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த வேஸ்ட் கிளாத்தோட பீஸை எடுத்து அதை நிறையா வாட்டி ஃபோல்டு பண்ணி அது சாஃப்ட் ஆயிரும்ல. ஸோ அது மேலே கத்தினா ஒரு மெட்ரஸ் மாதிரி. ஓகே, ஸோ அதை வந்து சாஃப்டான அந்த கிளாத் மேலே
மெதுவா 3 முட்டையும் வச்சிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியாமா ने फिर कहा हमको भी दिखा दो भाई. ஸோ ஷியாமா என்ன சொல்கிறான்னா எனக்கும் வந்து அந்த முட்டையை காமி அப்படின்னு சொல்கிறான். केशव दिखा दूंगा पहले ज़रा वह टोकरी तो दे दो ऊपर छाया कर दूँ. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறான்னா சரி நான் உனக்கு காமிக்கிறேன் ஆனால் முதல்ல அந்த பாஸ்கெட் எடுத்துகிட்டு வா ஸோ தட் ஐ கேன் மேக் த ஷீல்ட் ஃபார் த நெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். श्यामा ने टोकरी नीचे से थमा दी और बोली अब तुम उतर आओ मैं भी तो देखूं. ஸோ ஷியாமா என்ன சொல்கிறான்னா ஷியாமா அந்த பாஸ்கெட்டை கொடுத்து அவன் அண்ணா கிட்ட நீ கீழே வா நானும் அந்த நெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. केशव ने टोकरी को एक टहनी से टिकाकर कहा जा दाना और पानी की प्याली ले आ मैं उतर आऊँ तो तुझे दिखा दूँ. ஸோ கிஷோர் திரும்பியும் வந்து என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறான்னா அவள் தங்கச்சிக்கிட்ட போயிட்டு கிரெயின்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உனக்கு காமிப்பேன்னு சொல்லிட்டு கேஷவ் வந்து அவள் தங்கச்சி ஷியாமா கிட்ட சொல்கிறான். ஸோ ஷியாமா प्याली और चावल भी लाई. केशव ने टोकरी के नीचे दानों की चीज़ें रख दी और ஆஹிஸ்தே சே உத்தர் ஆயா. ஸோ ஷியாமா வந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணியும் கிரெயின்ஸும் அந்த நெஸ்ட்டு பக்கத்தில் கேஷவ் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி வந்து ஆஹிஸ்தானா ஸ்லோலி ஸோ கொஞ்சம் ஸ்லோலி வந்து அவன் கீழே வந்துட்டான். श्यामा ने गिड़गिड़ाकर कहा अब हमको भी चढ़ा दो भैया. केशव तू गिर पड़ेगी. श्यामा ना गिरूंगी भाई तुम नीचे से पकड़े रहना. ஸோ ஷியாமாவும் கேஷவும் வந்து என்ன சொல்கிறான்னா ஷியாமா அவனை கேஷவை வந்து அவளையும் வந்து அந்த எக்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூல் மேலே ஏற்றி விட சொல்கிறா. ஆனால் கேஷவ் என்ன சொல்கிறான்னா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லும்போது ஷியாமா என்ன சொல்கிறான்னா நீ கீழே வந்து பிடிச்சிக்கோ நான் வந்து மேலே ஏறி அந்த எக்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. केशव ना भैया कहीं तू गिर गिरा पड़ी तो अम्मा जी मेरी चटनी ही कर डालेगी. कहीं कि तूने ही चढ़ाया था क्या करेगी देखकर. अब अंडे बड़े आराम से हैं जब बच्चे निकलेंगे तो उनको पालेंगे. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறான்னா நீ வந்து ஏறி எங்கேயாவது கீழே விழுந்துட்டேன்னா அம்மா என்ன சட்னி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து சட்னி பண்ணுறதுனா நல்லா அடி பின்னி எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து எப்போ வந்து அந்த குஞ்சு பொறிச்சு வெளில வருதோ அதை அப்போது நம்ம எடுத்து வளர்க்கலாம். ஸோ பாலிங்கன்னா வளர்க்குறது. ஓகே. सो दोनों चिड़िया बार बार कॉर्निस पर आती थी और बगैर बैठे ही उड़ जाती थी. केशव ने सोचा हम लोगों के डर से नहीं बैठती. स्टूल उठाकर कमरे में रख आया. चौकी जहाँ की थी वहाँ रख दी. ஸோ வந்து அவன் என்ன பார்க்குறான்னா அந்த நெஸ்ட்டு கிட்ட வந்து அந்த ஸ்பேரோஸ் வருது அண்ட் வந்துட்டு திருப்பி போயிடுது. ஸோ அவன் என்ன நினச்சா சரி மேபி நம்ம பார்க்குறதுனால அந்த ஸ்பேரோ பயப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டூலையும் அந்த நாற்காலியும் வந்து எடுத்து அதாவது இடத்துல வச்சிடறான். श्यामा ने आँखों में आंसू भरकर कहा तुमने मुझे नहीं दिखाया मैं अम्मा जी से कह दूँगी. ஸோ ஷியாமா என்ன சொல்கிறான்னா நீ என்னை வந்து அந்த முட்டையை பார்க்க விடலை அதனால் நான் வந்து அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. केशव अम्मा जी से कहेगी तो बहुत मारूंगा कह देता हूँ. श्यामा तो तुमने मुझे दिखाया क्यों नहीं. केशव अरे गिर पड़ती तो 4 सर ना हो जाते. श्यामा हो जाते देख लेना मैं कह दूँगी. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறான்னா நான் நீ அம்மா கிட்ட சொன்னேன்னா உன்னை பயங்கரமாக அடிப்பேன்னு சொல்கிறான். ஸோ ஷியாமா வந்து அதுக்கு சரி எனக்கு ஏன் வந்து நீ காமிக்கலை அப்படின்னு சொல்லும்போது கேஷவ் என்ன சொல்கிறான்னா நீ கீழே விழுந்திருந்தேன்னா உன்னோட தலையில் நல்லா அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ ஷியாமா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கிறேன் நான் அம்மா கிட்ட எப்படி இருந்தாலும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமா சொல்கிறான். इतने में टोकरी का दरवाज़ा खुला और माँ ने धूप से आँखों को बचाते हुए कहा तुम दोनों बाहर कब निकल आए. मैंने कहा ना था कि दोपहर को ना निकलना. किसने किवाड़ा खोला. ஸோ என்னன்னா இந்த டைமில் வந்து அம்மா வெளில வந்துடுறாங்க. அம்மா வந்து கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு வந்து இந்த ஆஃப்டர்நூனில் வெயிலில் வெளியில் வந்தீங்க யார் வந்து ஓப்பன் பண்ணி வெளில வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கிட்டையும் கேட்குறாங்க. किवाड़ केशव ने खोला था लेकिन श्यामा ने माँ से यह बात नहीं कही. ஸோ கிவாட்னா ஸ்டோர் ரூம். ஓகே. ஸோ அந்த ஷியாமாவுக்கு தெரியும் கேஷவ் தான் அதை ஓப்பன் பண்ணான்னு இருந்தாலும் அவங்க அண்ணனை மாட்டி விடலை. उसे डर लगा कि भैया पिट जाएंगे. केशव दिल में कांप रहा था कि कहीं श्यामा कहना दे. ஸோ இப்போ வந்து கேஷவ் வந்து பயந்துக்கிட்டே இருந்தா சரி ஷியாமா வந்து நம்மளை போட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. अंडे ना दिखाए थे इससे अब उसको श्यामा पर विश्वास ना था.
ஸோ அதனால் அந்த ஷியாமாவுக்கு வந்து கேஷவ் வந்து அந்த முட்டையை காமிக்கல. ஸோ அதனால் கேஷவுக்கு வந்து கொஞ்சம் பயம், ஷியாமா நம்மளை எங்கேயாச்சும் அம்மா கிட்ட போட்டு விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. श्यामा सिर्फ मोहब्बत के मारे चुप थी या इस कसूर में हिस्सेदार होने की वजह से उसका फैसला नहीं किया जा सकता. शायद दोनों ही बातें हैं. ஆனால் ஷியாமா மனசில் என்ன ஓடிட்டு இருக்கோன்னு தெரியல. மேபி அவள் வந்து இந்த பிளானில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் லைக் பார்ட்டாக இருக்கிறதுனால அவள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. माँ ने दोनों को डांट डपट कर फिर कमरे में बंद कर दिया और आप धीरे धीरे उन्हें पंखा चलने लगी. ஸோ என்னன்னா அம்மா ரெண்டு பேரையும் வந்து உள்ளே திட்டி உள்ளே கூப்பிட்டுட்டு வந்து திரும்பி தூங்க வைக்கிறாங்க. अभी सिर्फ 2 बजे थे, बाहर तेज लू चल रही थी. अब दोनों बच्चों को नींद आ गई. ஸோ என்னன்னா இவ்வளோ நடந்ததுனால இந்த பசங்க வந்து நல்லா டயர்ட் ஆயிட்டாங்க एंड வந்து போய் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 बजे यकाएक श्यामा की नींद खुली. किवाड़ खुले हुए थे. वह दौड़ी हुई कॉर्निस के पास आई और ऊपर की तरफ ताकने लगी. ஸோ 4 மணிக்கு ஷியாமா வந்து தூங்கி முடிச்சிட்டா அண்ட் அவள் வந்து போய் कॉर्निஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. टोरी का पता ना था. संयोग से उसकी नज़र नीचे आई और वह उल्टे पाँव दौड़ती हुई कमरे में जाकर ज़ोर से बोली, भैया अंडे तो नीचे गिरे पड़े हैं, बच्चे उड़ गए. ஸோ என்னன்னா அவள் வந்து போய் கார்னிஸை பார்க்கும்போது அங்கே வந்து அந்த ஷீல்டுக்கு வச்சிருந்த பாஸ்கெட் இல்லை. அப்போ அவள் தேடி பார்க்கும்போது அந்த பாஸ்கெட் கீழே விழுந்திருந்தது அண்ட் அதே மாதிரி அந்த முட்டையும் கீழே விழுந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் உடனே என்ன பண்ணான்னா அவங்க அண்ணா கிட்டே போயிட்டு, அண்ணா எல்லா முட்டையும் கீழே விழுந்திருக்கு, மேபி குஞ்சு பொறிச்சு குஞ்செல்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். केशव घबरा कर उठा और दौड़ा हुआ बाहर आया तो क्या देखता है कि तीनों अंडे नीचे टूटे पड़े हैं और उनसे कोई चुनकी सी चीज़ बाहर निकल आई है. पानी की प्याली भी एक तरफ टूटी पड़ी है. ஸோ ஏன்னா அவள் வந்து கேஷவுக்கு பயம் வந்துருச்சு. அவன் வெளில வந்து பார்க்கும்போது 3 முட்டையும் வந்து உடஞ்சி அதில் இருக்கிற எல்லாமே வெளியில் வந்துருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சைட்லேயே வந்து அவள் வச்சிருந்த வாட்டர் பவுலும் கீழே விழுந்து உடஞ்சி கடந்ததுன்னு சொல்லி அவன் பார்க்குறான். उसके चेहरे का रंग उड़ गया. सहमी हुई आँखों से ज़मीन की तरफ देखने लगा. ஸோ அவன் வந்து ரொம்ப பயந்துட்டான் அண்ட் அவனுக்கு வந்து பயத்தில் வந்து என்ன பண்ணோன்னு தெரியல. श्यामा ने पूछा, बच्चे कहाँ उड़ गए भैया? केशव ने करुणा स्वर में कहा, अंडे तो टूट गए. श्यामा, अरे बच्चे कहाँ गए? केशव, तेरे सर में देखती नहीं है, अंडे में से उजला उजला पानी निकल आया है. वही तो 2-4 दिनों में बच्चे बन जाते. माँ ने सोटी हाथ में लिया हुआ पूछा, तुम दोनों वहाँ धूप में क्या कर रहे हो? श्यामा ने कहा, अम्मा जी चिड़िया के अंडे टूटे पड़े हैं. ஸோ ஷியாமா வந்து இப்போது என்ன சொல்கிறான்னா ஒரு பெரிய கான்வர்சேஷன். ஓகே, ஸோ நான் ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஷியாமா இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா கேஷவ் கிட்டே வந்துட்டு என்னன்னா அந்த முட்டையெல்லாம் உடஞ்சி கிடக்குது, அதில் இருக்கிற குட்டி குருவியெல்லாம் பறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது கேஷவுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை எல்லாமே உடஞ்சி கிடக்குதுன்னா அந்த முட்டையிலேருந்து இனிமேல் வந்து எந்த ஸ்பேரும் வெளில வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வந்து அந்த முட்டை பொரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சேன்னு சொல்கிறான். ஓகே, ஸோ ஷியாமா கேட்குறான், ஸோ பச்சே கஹா ஹே, ஸோ வேர் ஆர் த கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேஷவ் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, கீழே வந்து அந்த முட்டை உடஞ்சி கிடக்குது, அதில் இருந்து இங்கே எல்லாமே வெளியில் வந்திருக்கு. இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தான்னா அது வந்து குஞ்சாக பொரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து முட்டை வந்து உடஞ்சிருச்சு, ஸோ அதுலேருந்து எந்த குட்டி குருவியும் வெளில வராது அப்படின்னு சொல்கிறான். மானே சோட்டி ஹாத்மே லியே ஹுவே அப்படின்னா என்னென்னா, அவள் ஒரு அம்மா வந்து அந்த கையில் வந்து கையை வந்து சும்மா அப்படி கண்ணை மேலே வச்சு மறைச்சிட்டு வெளில வந்து அந்த பசங்க கிட்டே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஷியாமா சொல்கிறா, இங்கே இருந்த 3 முட்டையும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அம்மா அப்படின்னு சொல்கிறா. माँ ने आकर टूटे हुए अंडे को देखा और गुस्से से बोली, तुम लोगों ने अंडे को छुआ होगा. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த முட்டையை தொட்டிங்களா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க. अब तो श्यामा को भैया पर ज़रा भी तरस ना आई. उसने
उसी ने शायद अंडे को इस तरह रख दिया कि वह नीचे गिर पड़े, इसकी इसे सज़ा மில்னி சாஹியே. ஸோ இப்போ வந்து ஷியாமா என்ன நினச்சான்னா, அவன் அண்ணா வந்து கரெக்டாக அந்த முட்டையை வைக்காதனால தான் அந்த முட்டையெல்லாம் கீழே வந்து விழுந்துருச்சு. அதனால இப்போ வந்து எப்படியாச்சும் அந்த அண்ணனை மாட்டி விடணும், அந்த முட்டையை உடைச்சதுக்குள்ள வந்து அண்ணனுக்கு பெரிய பங்கு இருக்குது. அண்ட் அந்த ஷியாமா வந்து அந்த முட்டையை ரொம்பவே லவ் பண்ணான். ஸோ அவள் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டு இப்போ என்ன நினைக்கிறான்னா, எப்படியாச்சும் வந்து நம்ம அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிக்கிறான். इन्होंने अंडे को छेड़ा था माँ जी. ஸோ வந்து இப்போது ஷியாமா வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறா என்னன்னா, கேஷவ் தான் அந்த முட்டையை தொட்டா அப்படின்னு சொல்லிட்டு. माँ ने केशव से पूछा क्यों रे. केशव भीगी बिल्ली बना खड़ा रहा ना. he was caught red handed. ஓகே, அவன் வந்து கடைசியில் அவன் பண்ண தப்பை வந்து வெளில விட்டதுனால அவன் பயந்துட்டான். ஓகே, माँ तू वहाँ पहुँचा कैसे. ஸோ அம்மா கேட்குறாங்க, நீ அவ்வளோ தூரம் எப்படி அந்த ஹைட்டுக்கு வந்து எப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேஷவ் கிட்டே கேட்குறாங்க. ஷியாமா चौकी पर स्टूल रखकर चढ़े अम्मा जी. ஸோ ஷியாமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னன்னா, அவன் வந்து நாற்காலி மேலே வந்து ஒரு ஸ்டூலை வச்சு ஏறிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த குட்டி ஸ்டூலையும் அந்த பலகை மேலே அந்த ஸ்டூலை வச்சுட்டு அது அவன் ஏறினா அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமா கேஷவை போட்டு கொடுத்துட்றா. கேஷவ் तू स्टूल थमा नहीं खड़ी थी. ஸோ கேஷவ் பதில் என்ன சொல், நீயும் தானே ஸ்டூலை பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷியாமா तुम्ही ने तो कहा था. माँ तू इतना बड़ा हुआ, तुझे अभी इतना भी नहीं मालूम कि छूने से चिड़िया के अंडे गंदे हो जाते हैं. चिड़िया फिर उन्हें नहीं सेती. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து குருவியோட முட்டையை தொட்டுட்டோன்னா அது வந்து கெட்டு போயிடும்னா இந்த சென்ஸ் திரும்பியும் வந்து அந்த ஸ்பேரோ அந்த முட்டை மேலே வந்து உட்காந்து ரேயர் பண்ணாது. ஓகே, ஸோ சேர்த்தினா அதை வந்து அது ब्रीड பண்ணாது, அந்த முட்டையை ब्रीड பண்ணாது. ஓகே, ஸோ ஷியாமா ने डरते डरते पूछा तो क्या चिड़िया ने अंडे गिरा दिए हैं अम्मा जी. ஸோ ஷியாமா என்ன கேட்குறான்னா அம்மா கிட்ட, அப்போனா அந்த சிடியா தான் வந்து அந்த முட்டையை கீழே விழ வச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ माँ और क्या करती केशव के सिर, इसका पाप पड़ेगा. हाय हाय तीनों जाने ले ली दुष्ट ने. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பெரிய பாவம், இதெல்லாம் வந்து கேஷவ் தான் வந்து புரிஞ்சிக்கணும். இவன் 3 குட்டி குருவி குஞ்சுங்களோட उसे எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறான். கேஷவ் रोनी सूरत बनाकर बोला मैंने तो सिर्फ अंडे को गद्दी पर रख दिया था अम्मा जी. ஸோ கேஷவ் என்ன சொல்கிறான்னா, ரோனி சூரத்னா அழுதுகிட்டே சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலை, நான் அதுக்கு வந்து குட்டி பிளாங்கெட் தான் வந்து பண்ணி கொடுத்தேன், அது மேலே தான் நான் வந்து இந்த முட்டைங்களை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேஷவ் சொல்கிறான். माँ को हंसी आ गई मगर केशव को कई दिनों तक अपनी गलती पर अफसोस होता रहा. ஸோ அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டாங்க. அண்டு இருந்தாலும் கேஷவுக்கு வந்து அவன் செஞ்ச தப்பை வந்து அவன் நினச்சி வருந்துக்கிட்டே இருந்தான். அஃப்சோஸ்னால் ஹி வாஸ் வெரி மச் கில்ட்டி. ஓகே, ஸோ கில்ட்டி தான் अफसोस. अंडों की हिफाजत करने के जोग में उसने उनको सत्यानाश कर डाला. ஸோ அவன் முட்டையை ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை வந்து डिस्ट्रॉय பண்ணிட்டான். ஸோ सत्यानाश डिस्ट्रॉय, हिफाजत टू प्रोटेक्ट. ओके, इसे याद कर वह कभी कभी रो पड़ता था. दोनों चिड़िया वहाँ फिर ना दिखाई दी. ஸோ இதை நினச்சிக்கிட்டே எப்பயாச்சும் வந்து அவன் அழுதுருவான். யார் அழுதுருவான், கேஷவ் வந்து அழுதுருவான். பட் அதுக்கப்புறம் அந்த 2 குருவியும் அங்கே வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனோட ஆத்தர் யாருன்னா பிரேம்சந்த். ஹோப் இந்த லெசன் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் வணக்கம் ஹிந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே சேஃப். See you in another lesson. Okay, bye cuties.